மனிதர்களை கட்டி எழுப்புங்கள், அருள் அடையாளமாய் வாழுங்கள், மந்தையோடு உடனிருங்கள் என்று தம் மந்தைக்கு அறைகூவல் விடுக்கும் நல் ஆயராய் தேடுகின்ற அனைத்தும் நாடி வந்து நம்மை சேரும் என்று வாடிய முகம் களைந்து வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் எம் குளித்துறை மறைமாவட்ட மக்களின் புதிய விடியலாய் தோன்றி இவ்விழாவிற்கு தலைமையேற்று வழிநடத்தும் குளித்துறை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆயர் அவர்களே, உலகின் தேவை அறிந்து உலகோர் தேவை நிறைவேற்றிட வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வசதிகளுக்கேற்ப தரமிக்க பொறியாளர்களை தமிழகத்து பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கிட வேண்டும். தமிழகத்து பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கி தமிழனின் புகழ் தரணி எங்கும் தலை நிமிர்ந்திட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு புதிய பாடத்திட்டங்களை வடிவமைத்து அண்ணா பொறியியல் பல்கலைக்கழகத்தை தரமிகு பொறியியல் பல்கலைக்கழகமாய் வழிநடத்தி வரும் எம் அண்ணா பொறியியல் கல்லூரியின் துணைவேந்தர் அவர்களே, வருவாய் பெருக்கி செலவை குறைத்து சேமிப்பை வலுப்படுத்துவதே சிறந்த நெறியாளுகை. அந்த நெறியாளுகையை திறம்பட செய்து வரும் எம் குளித்துறை மறைமாவட்ட நிதி காப்பாளர் தந்தை அவர்களே, நிறைகுடம் நீர் தழும்பாது எளிமையை இனிமையாய் கொண்டவராய் ஏற்ற பொறுப்புகள் அனைத்திற்கேற்ப தன் திறம் பெருக்கி தன்னை சார்ந்திருப்போரையும் வலுப்படுத்தி இக்கல்லூரி சாதனைகள் பல நிகழ்த்தி சாதனை பயணம் தொடர்ந்திட தாளாளராய் இருந்து வழிநடத்தி வரும் தாளாளர் தந்தை அவர்களே, சிறந்த நெறியாளுகைக்கு தானே சான்று என்பதற்கு ஏற்ப சிறந்த நெறியாளுகையின் மூலம் இக்கல்லூரி பொருளாதார தன்னிறைவு பெற்று விளங்கிட துணை நிற்கும் நிதி காப்பாளர் தந்தை அவர்களே, தம் உழைப்பாலும் உடனிருப்பாலும் இக்கல்லூரியின் 25 ஆண்டு பயணத்தில் உடனிருந்து வழிநடத்திய மேனாள் தாளாளர்களே, நிதி காப்பாளர்களே, முன்னாள் இந்நாள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே, அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, இலக்கை நோக்கிய பயணத்திற்கு இக்கல்லூரியை வழிநடத்தி வரும் கல்லூரி முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களே, தம் உழைப்பாலும் அர்ப்பணத்தாலும் கற்பித்தல் முறைகளாலும் இக்கல்லூரியை ஆகச்சிறந்த கல்லூரியாய் தரணியெங்கும் போற்றிட செயல்பட்டு வரும் இக்கல்லூரியில் பணியாற்றும் புல முதல்வர்களே, துறை தலைவர்களே, பேராசிரியர்களே, ஆய்வகம், அலுவலகம், போக்குவரத்து, வளாக மேலாண்மை, பாதுகாப்பு என அனைத்து துறைகளிலும் தம்மை அர்ப்பணித்து பணி செய்து வரும் அன்பிற்குரிய நண்பர்களே, முன்னாள் மாணவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்களே, பெருமைமிகு இக்கல்லூரியில் தம்மை மாணவராய் இணைத்து கொண்டு செயல்படுகின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என் அன்பின் வணக்கம். வணக்கம் கூறுவதோடு வெள்ளி விழா நிறைவு நாளின் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏழைகள், வறியவர், தொழிலாளர், விளிம்பு நிலை மக்கள் இவர்களுக்கு உயர்கல்வி சாத்தியமில்லை. இவர்களுக்கு உயர்கல்வி எட்டாக்கனி என்றிருந்த காலகட்டத்தில் இவர்களுக்கும் உயர்கல்வி சாத்தியமே, சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு
மண்ணகம் விட்டு மறைந்தாலும் விண்ணகம் வாழ்ந்தாலும் எம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து விளங்கும் மேனாள் ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் அவர்களின் வழிகாட்டுதலில் தொலைநோக்கு பார்வையும் சமூக முற்போக்கு சிந்தனையும் கொண்ட அருட்பணியாளர்களின் வழிநடத்துதலில் அர்ப்பணமும் சமூக பார்வையும் மனித நேயமும் கொண்ட பொதுநிலையினரின் உழைப்பில் 1998ஆம் ஆண்டு ஒரு விதையாய் ஊன்றப்பட்ட சேவியர் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி இன்று ஆலமரமாய் கற்பகத் தருவாய் விருட்சமாய் வளர்ந்து கிளை பரப்பி பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் என்னும் பொய்யாமொழி புலவன் கருத்துக்கோப்ப பல துறைகளில் பயிலும் சுமார் 2500 மாணவர்களை கொண்டு ஆண்டிற்கு 600 தரமிகு பொறியாளர்களை தரணியை தலைநிமிரச் செய்யும் ஆற்றல் மிக்க திறன் பெற்ற பொறியாளர்களை உருவாக்குகின்ற கலை கோயிலாய் இன்று வளர்ந்து நிற்கிறது. ஏழை மாணவர் ஏற்றம் பெற்றிட உதவும் ஏணியாய், கற்றிட கலங்குவோர் கரை சேர்த்திட துணை புரியும் தோணியாய், தமிழக கத்தோலிக்க திருஅவையால் ரோமன் கத்தோலிக்க திருஅவையால் நடத்தப்படுகின்ற ஒரே கல்லூரி என்கின்ற பெருமைமிகு நிறுவனமாய் என்று தரமுயர்ந்து கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. மேற்குமலை குறிஞ்சி நிலத்தினுடைய அடிப்பரப்பிலே அமைந்திருக்கின்ற இக்கல்லூரி குறிஞ்சிப்பாட்டிலே கபிலர் எடுத்துரைக்கின்ற 99 பூக்கள், செங்காந்தள் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கழுநீர் பூ, குறிஞ்சிப்பூ, வெட்சிப்பூ, செங்கோடு ஏரிப்பூ, தேமாம்பூ, செம்மணிப்பூ, பெருமூங்கில் பூ, வில்வம்பூ, எருளம்பூ, மராமரம்பூ, கூவிரம்பூ, வடவனம்பூ, வாகைப்பூ, வெட்பாலைப்பூ, வெண்காக்கணம்பூ, பைஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, பச்சிலைப்பூ, மகிழம்பூ, காயாம்பூ, ஆயிரம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கில் பூ, சூரைப்பூ, சிறுபூளைப்பூ, குன்றிப்பூ, முறிக்கிளைப்பூ, மருதப்பூ, கொங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, அதிரல்பூ, சண்பகப்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, தில்லைப்பூ, பாலைப்பூ, முல்லைப்பூ, பிடவம்பூ, குல்லைப்பூ, சிறுமாரோடம்பூ, வாழைப்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாளைப்பூ, தளவம்பூ, தாமரைப்பூ, ஞாழல்பூ, மௌவல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, குரலிப்பூ, கோடல்பூ, கைதைப்பூ, சுரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, குவளைப்பூ, பாங்கற்பூ, மராம்பூ, தனக்கம்பூ, ஈங்கைப்பூ, இலவம்பூ, கொன்றைப்பூ, அடுப்பம்பூ, ஆந்திப்பூ, ஆத்திப்பூ, அவரைப்பூ, பகன்றைப்பூ, பலாசம்பூ, அசோகம்பூ, வஞ்சிப்பூ, பிச்சிப்பூ, கருநொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, சிந்துவாரம்பூ, நந்திப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பருத்திப்பூ, பீர்க்கம்பூ, புழகம்பூ, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, அகிர்பூ, புன்னைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, இருவாட்சிப்பூ, குருந்தம்பூ, வேங்கைப்பூ என்னும் 99 பூக்களோடு பூரிப்பூ என்னும் மலர் கோர்த்து மாலையாய் சூடி வாழ்க பல்லாண்டு, வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர்ந்து சிறப்பாய் ஒளிர வேண்டும், சிறந்த சாதனையாளர்களை உருவாக்கிட வேண்டும். கோயம்புத்தூர் அல்ல, அந்த கோயம்புத்தூருக்கே முன்னுதாரணமாய் சுங்கான்கடை சேவியர் பொறியியல் கல்லூரி விளங்கிட வேண்டும். தடம் பார்த்து நடக்கும் மனிதர்களை அல்ல, தடம் பதித்து நடக்கும் சான்றாளர்களை உருவாக்கிட வேண்டும். ஆராய்ச்சி நிறுவனமாய் ஆள்போல் தலைத்தோங்க வேண்டும். பல்கலைக்கழகமாய் பலகிளை பரப்பி வளர்ந்து சிறந்திட வேண்டும் என வாழ்த்தி, எனக்கு தரப்பட்ட கடமை திட்ட செயலாக்கம். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் நாள் வெள்ளி விழா நிகழ்வின் துவக்க நிகழ்வில் வெள்ளி விழாவை நினைவு கூறுகின்ற வகையிலே 25 திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது முன்னறிவிக்கப்பட்டது. 25 திட்டங்களினுடைய செயலாக்கம் குறித்த ஒரு சிறிய பார்வை. திட்டம் 1, சிறந்த முறையில் சிறந்த தன்னாட்சி கல்லூரியாக தரம் உயர்த்துதல்.
சிறந்த தன்னாட்சி கல்லூரியாக தரம் உயர்த்த அனைத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. 2. ஆய்வுகள் அடிப்படையில் வல்லுநர்களால் திட்டமிடுதல். பல்துறை வல்லுநர்களால் மாணவர் தரம் உயர திட்டமிடப்பட்டுள்ளது. 3 எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ் உருவாக்குதல். 4 எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளன. மாணவர் தொழில் நிறுவனங்களோடு தொடர்பில் இருக்க ஏற்பாடு செய்தல். 80 விழுக்காடு மாணவர்களுக்கு மேலாக இன்டர்ன்ஷிப் மற்றும் கேம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. 5 மாணவர் பயன்பெற என்டோன்மெண்ட் நிறுவுதல். என்டோமெண்ட் இன்னும் அதிகமாக பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 6 மாணவர் மதிப்பீட்டு கல்வி புத்தகம் வெளியிடுதல். மதிப்பீட்டு கல்வி புத்தகம் அச்சு பிரதி வெளியிடப்பட்டுள்ளது. 7 மது நல்லிணக்கம் வளர்க்க பல்சமய உரையாடல் நிகழ்வு ஏற்பாடு செய்தல். பல்சமய உரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. அதற்கான அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. 8 பங்கேற்பு குழுக்கள் ஏற்படுத்துதல். பல்வேறு பங்கேற்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 9 25 ஆண்டுகளாய் தொடர்ந்து பணியாற்றுவோரை பாராட்டுதல் இன்றைய விழாவில் சிறப்பிக்கப்பட இருக்கின்றனர். 10 வளர்ச்சியில் துணை நின்றோர் பங்களிப்பை ஆவணப்படுத்துதல். கல்லூரியின் வரலாறும் வளர்ச்சியில் துணை நின்றோர் பங்களிப்பும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. 11 வெள்ளி விழா மலர் மற்றும் கல்லூரியின் சிறப்புகள் சார்ந்த ஆவணப்படம் தயாரித்தல். ஆவணப்படம் மற்றும் வெள்ளி விழா மலர் தயாரிக்கப்பட்டுள்ளது. மலர் இவ்விழாவில் வெளியிடப்பட்டுள்ளது. 12 வெள்ளி விழா நினைவு புகைப்பட தளம் உருவாக்குதல். புகைப்பட தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. 13 வளாகத்தில் அதிக மரங்கள் நடுதல். 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளன. 14 பின்தங்கிய இரு கிராமங்களின் வளர்ச்சிக்கு பங்களித்தல். அம்பேத்கர் காலனி, தோட்டமலை என இரு கிராமங்களின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 15 இரு தமிழ் வழி பள்ளிகளின் வளர்ச்சிக்கு உதவுதல். ஆரோக்கிய அன்னை நடுநிலைப்பள்ளி பாளையம் என்னும் ஒரு பள்ளி வளர்ச்சிக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 16 மாணவர் ஆராய்ச்சி திறன் வெளிப்படுத்தும் கண்காட்சி போட்டி நடத்துதல். அறிவியல் தொழில்நுட்ப கண்காட்சியும் போட்டியும் நடைபெற்றது. 17 விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வு விழா நடத்துதல். ஐம்பெரும் விழா 3 நாட்கள் நடைபெற்றது. 18 கிறிஸ்தவ உயர்கல்வி நிறுவனங்களை மாவட்ட வளர்ச்சிக்காய் ஒன்றிணைக்கப்பட்டு ஆலோசனைகளும் திட்டமிடுதல்களும் நடைபெற்றுள்ளன. 19 உயர்கல்வி நிறுவனம் தொடங்குதல். முதல் கட்டமாய் அதற்கான நிலம் வாங்கப்பட்டுள்ளது. இந்த 19 திட்டங்களும் செயலாக்கம் பெற்றுள்ளன. இனி செயல்படுத்த வேண்டியவை தொழில்நுட்ப கல்வி பயிற்றுவித்தல் சார்ந்த பட்டய பயிற்சி வகுப்பு தொடங்குதல். 2 கல்லூரியில் நிரந்தர கண்காட்சியகம் அமைத்தல். 3 அலுவலக அறைகளுக்கு புது தோற்றமளித்தல். 4 இறைவேண்டல் இல்லம் அமைத்தல். 5 மக்கள் விழிப்புணர்வு மாரத்தான் நடத்துதல். 6 குருக்கள் தினம் கொண்டாடுதல் ஆகிய திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அறிவிக்கப்பட்ட இத்திட்டங்களுக்கு மேலாக இந்த வெள்ளி விழா செயல் திட்டங்களில் குறிப்பிடப்படாத இன்றைய விழாவில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள்: 1 சூரிய மின்சக்தி தயாரிப்பு உபகரணங்கள் செயல்முறைப்படுத்துதல். 2 கோட்டாறு மற்றும் குளித்துறை மறைமாவட்ட பங்குகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களில் முதல் 2 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து ஊக்குவித்தல். இந்த திட்டங்கள் இன்றைய விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் செயல்படுத்திட உடனிருந்து ஒத்துழைத்து வழிகாட்டுதல் வழங்கி ஆலோசனைகள் நல்கி சிறப்பாய் செயல்பட உதவிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.